friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல டீ கடை ஸ்டைல் கஜடா பண்ண போறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே Madras Samayalல பண்ணியிருக்கோம். அதுல வந்து நம்ம முட்டை சேர்த்து பண்ணோம். இந்த வாட்டி வந்து எக்லெஸ் வெர்ஷன் பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை அரைச்சு பவுடர் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம். இது கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 125 கிராம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறமா 1 சிட்டிகை போல உப்பு, கூடவே 1 சிட்டிகை பேக்கிங் சோடா உப்பு. கடைசியா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல சர்க்கரை, அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா சர்க்கரை வந்து பவுடர் பண்ணியிருக்கிறனால தண்ணி சேர்த்ததுமே வந்து அது கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து வரும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்தாலே போதும். இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அதே ரொம்ப சின்ன சைஸாகவும் வேண்டாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 7 வரது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து கோடு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதே அங்கங்கே கிராக் வரும். அதனால் வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சா போதும். எண்ணெய் வந்து மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது, அதே ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதும் பபுள்ஸ் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அதுலேயே அங்கங்கே கிராக் வந்து அதுவே வந்து நல்ல ஒரு ஷேப் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக விரிசல் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து விரிசல்லாம் வந்து நல்லா அழகாக பொரிஞ்சு வரும். எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து பொரிய வச்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமான சூடில் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து வேகிறதுக்கு முன்னாடியே வந்து வெளியே அந்த கலர் வந்துடும். அதனால தான் வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். சடா, நம்மளோட சுவையான கஜடா ரெடியாக இருக்குது. அப்படியே சுட சுட டீயோட செம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.